பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை அபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த நாட்களில் அது இல்லையே இது இல்லையேன்னு குறைவுபட எப்படி இது குறைவாக இருக்குது அது குறைவாக இருக்குதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையே பற்றி சிந்திக்காதீங்க. இந்த செய்தியை பார்த்து கேட்குற நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கும். அப்படி தானே? சிலவங்களுக்கு வியாதி ஒரு பிரச்சனை, ஒரு குறைவாக இருக்கிறோம். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள், ஏன்னா அநேகர் கடன் நெருக்கடியில் மாட்டியிருக்கீங்க. என்ற ஃபோனில் பேசும்போது கடன் நெருக்கடி, வியாதி, போராட்டம், பிரச்சனை, இனி பிசாசின் உபத்திரவங்க, அநேகருக்கு என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் உள்ள உபத்திரவங்கள், நிறைய காரியங்களை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. தேவ பிள்ளைய ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க, இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஆண்டவரும் ரட்சிக்கணும் இயேசு கிறிஸ்து சொல்கிறதுன்னா, அவரை பற்றி நீங்கள் போகிற உங்களை தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் அவர் இந்த சமாதானத்துக்கு ஒரு குறைவோ சந்தோஷத்துக்கு குறைவோ அவர் விடவே மாட்டார், எல்லாம் தருவார். ஆனால் நீங்கள் என்னென்னா சில பாவங்கள் செய்கிறதுனால நம்ம சில குறைவுபடுவோம். சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்கிறதுக்கு காரணம் என்ன? சில பாவம், ஒன்லி புருஷனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கணும், ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு தவறு செய்யும் போது தான் அந்த குறைவு ஏற்படும். என்ன குறைவு? காணா ஒரு கல்யாண வீட்டில் ஏசப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, அதில் வருது திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம்னா ஒரு உதாரணம் என்ன? மகிழ்ச்சி. ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லைன்னா ஒரு இனிப்பாக இருக்கும்போது பாருங்க, நீங்கள் காரமான என்ன ஆகாரத்தை சாப்பிட்டாலும் ஒரு இனிப்பை சாப்பிடும்போது அதில் உடனே எப்படி இருக்கும்? ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு துளி தேன் நம்ம நாக்கில் பட்டோன்னு அது பயங்கரமான மதுரம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே? நீங்கள் கஷ்டத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, பிசாசின் உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு இருக்கும்போது உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஆள் ஃபோனில் சொல்கிறாங்க, நீங்கள் பயங்கரமான ஒரு 50 லட்சம் இல்லை 10, 5, 20, எத்தனையோ லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த கடனை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் சொல்றாங்க, நீ வாங்கி வச்சிருக்கிற 25,000 ரூபாய் கடனை, 50,000 ரூபாய் கடனை, ஒரு இத்தனை லட்ச ரூபாய் கடனை நான் உனக்கு அடைச்சு தரேன், நீ 2வது பிந்தி உனக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் தான் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க அது இல்லாம ஒண்ணு சொல்றாங்க, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு இடத்துக்கு சொல்யூஷன் இருக்கு, ஒரு இடத்துக்கு போ, அங்க போனா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்குன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. உங்க சரீரத்துல தோல்லையோ எலும்புலையோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தத்துல கண்கள்ல எதுலையோ ஹார்ட்லயோ ஏதோ கிட்னிலயோ எதுலையோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு மருந்து இதுல இயற்கையா அங்க இருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. அடுத்த நேரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட வழி இல்லை, சில காரியங்களை சந்திக்க வழி இல்லை, என் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்ய வழி இல்லைங்கும் போது நமக்கு யாரோ ஒரு ஆள் நான் உதவி செய்யன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம அடுத்த நேரம் பாருங்க, நம்ம ரொம்ப நேசித்த ஜனங்கள், நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். அப்படித்தானே? இளம் வயதிலும் சரி, முதிர் வயதிலும் சரி, யாரையோ ஒரு ஆளை நம்ம அதிகமாக நேசிக்கும் போது, அவங்க நம்மளை விட்டு தவறும் போது, நம்மளை விட்டு விலகும் போது, நம்மளை அற்பமா நினைக்கும் போது, இதெல்லாம் யோசிக்கும் போது உங்க மனசு எப்படி இருக்கும்? தேவ பிள்ளையே, அல்லேலூயா. எவ்வளவு வேதனைப்படும். யோசிச்சு பாருங்க, உங்க தாயே உங்களை புரிஞ்சுக்கல, உங்க தகப்பனே உங்களை புரியல, உங்க சகோதரிகள், உங்க சகோதரமார்கள் உங்க ஃபீலிங்ஸ், உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம நடக்கிறாங்க, இல்ல உங்க புருஷர்கள் உங்க புருஷன் இல்ல ஒரு மனைவி யாரும் உங்களை புரிஞ்சுக்கல, உங்க மனசு எவ்வளவு காயப்படும், எவ்வளவு வேதனைப்படும். எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் இவங்க ஒரு மரக்கட்டைகள் போல. எப்படின்னா ஒரு செடி உண்டு, உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல நீங்க பாப்பீங்க, இப்பவும் இருக்கும், இந்த தொட்டாவாடி செடின்னு சொல்லுவாங்க. தொட்ட உடனே அது என்ன செய்யணும்? சுருங்கிடும். அல்லேலூயா. சிலவங்க ஒரு வார்த்தை நம்மளை பேசிட்டா அந்த இருதயம் மனது நொந்து அப்படி சுருங்கி போயிருப்பாங்க. சிலவரை பாருங்க, சின்ன வயசுல பார்க்கும்போது நல்ல கொழுத்த கண்டு போல இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்ச பிறகு மனவேதனை, பிரச்சனைகள், போராட்டத்துல அவங்க மனசு வாடி போய் அந்த சரீரத்தையே பார்த்தா இந்த எலும்புரிக்கு வியாதி வந்த மாதிரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அப்படியே சுருங்கி போயிருப்பாங்க. சில காலங்களுக்கு முன்னால சில நண்பர்களை நான் பார்த்தேன். என் இளம் வயதில் நான் பார்க்கும்போது நண்பர்கள் நல்லா இருந்தாங்க, ஆனா இப்போ பார்க்கும்போது குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அவங்க சுருங்கி போய், அவங்க முகம் எல்லாம் வாடி போய், சில குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பலவீனங்கள் இதை வந்து அவங்க முகத்திலே ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தேவப்பிள்ளை, ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அங்க வாக்குன்னு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில்
அந்த ஒலிவ மரம் தானியல் அற்று போனாலும், வயல்வெளிகள் தானியங்களை விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனால், அப்போ தொழுவத்திலே மந்தைகள் என்னதோ இருந்தோ இல்லையோ, நீங்க எல்லாமே அற்று போயிருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை. இனி என்ன செய்யணும்? தூக்கல தொங்க, இனி சாகதான் செய்யணும். சொந்த உறவுகளை கேட்டா இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, யாரு செய்வா? குடும்ப உறவுகளே செய்யாது. இதே போல மனுஷனை மட்டும் 100% நம்ப கூடாது. ஒரு 100% ஒரு 90, ஏன்னா 10% தான் நம்பலாம். அதுவும் எப்படின்னு தெரியாது. அதனால கடவுளை நம்பும் போது மனுஷர்ல கண்களை, அதிகாரிகள் கண்களை கடவுளால தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே தவிர, மனுஷர்களை நம்பி, மனுஷிகளை நம்பி இவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்களே, அவங்க நம்ம சொந்த பந்தமாச்சு, அப்படி மட்டும் யாரும் நினைக்கிறாதீங்க. ஏன்னா 5 விரலும் பாருங்க, ஓனும் ஒரு சைஸ். அண்ணன் தம்பியா இருந்தாலும், சகோதர சகோதரிகளா இருந்தாலும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் உதவி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஆபத்து நேரத்துல ஆண்டவரை மட்டும் நீங்க தேடுங்க. ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்து உங்களையும், உங்கள் குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறையில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். இவங்களுடைய எதெல்லாம் இழந்து போனீங்களோ, அது எத்தனை தன நீங்க இழந்து போனாலும் அது எல்லாம் அதிகமாக நீங்க அந்த எவ்வளவு, இப்போ 2 சைஸ் எப்படின்னா, இப்போ நீங்க எவ்வளவு எத்தனை லட்சம் இழந்தீங்களோ அதை திருப்பி 2 தடவையாக ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா, ரெட்டாந்தனையா உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இந்த உலக உறவுகளால வாயில மட்டும்தான் சொல்ல முடியும், செய்கையில சொல்றது முடியாத விஷயம். அது நீங்க இதை செய்தி கேட்கிற, நீங்க அனுபவிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. அல்லேலூயா, எத்தனையோ பேர் போன் கால் பண்றீங்க, லட்சக்கணக்கில் 50 லட்சம் 60 லட்சம் கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, அதை அடைக்க முடியாது. ஆனா சாகவே முடியாது. ஏன்னா நம்ம செத்து போறது ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இந்த ஜீவனை தந்த ஆண்டவர் தான் நம்ம ஜீவனை ஒரு 80 90 எத்தனை வயசு வச்சிருக்காரோ அப்ப எடுத்துக்கொள்வாரு. நம்மளால சாக முடியாது. அதனால எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும்தானே இப்படி கஷ்டப்பட நினைக்கிறாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாம் இருந்தும் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு, இடங்கள் இருக்கு. ஆனா ஆனப்படியும் அவங்களுக்கு அது கஷ்டம் இருக்கு. அதனால நம்ம மட்டும் தான் இப்படி நினைச்சுறாங்க. அதனால வசனத்தை மட்டும் பிடிச்சு ஜெபிங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், எல்லாமே இழந்து போனாலும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போனாலும், இதெல்லாம் என் பிள்ளை இந்த ஸ்டேஜ்ல இப்படி பண்ணிடும், அப்படி பண்ணி கற்பனை கோட்டை பண்ணிருந்தானே, என் பிள்ளை இப்படி நிக்குதே, அப்படி இருந்தாலும் உங்க பிள்ளையை குறிச்சு கடவுள் ஒரு திட்டத்தை கொடுத்துப்பாரு. உங்க புருஷனை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க சொந்த பந்தங்களை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அது கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும். அதனால ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அதனால எதை இழந்தாலும் ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெற்றி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் நன்மையை தான் செய்வார். தீமை செய்கிறவர் மனிதர்கள் தான். ஆண்டவர் நன்மை செய்கிறார். அந்த ஆண்டவர் பிடிங்க. ஆண்டவர் சம்மந்தம் ஜெபிங்க. ஆண்டவரே வாக்கு தத்தம் கொடுத்தீங்களே, வாக்கு மாறாதவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு 100க்கு 100 நன்மை செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் செழிப்பு, எப்படி வளமான தோட்டத்தை போல செழிப்பாக்குவார். இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இனி அவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, பரலோக ராஜாவே, சப்பா, இந்த அருமையான வேளையிலும் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயலில் தானியத்தை விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்டு பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரை எதை இழந்து போயிருந்தாலும் என்னுடைய ஜீவன் இருக்கிறது, என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். இந்த உலகத்துல யாரு எனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் கலங்கவே மாட்டேன், பதறவே மாட்டேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், இந்த காரியத்தில் என் தேவன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் இருக்க, இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவீராக, விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக, இந்த பிள்ளைகளை மேன்மை அடைய செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.